நமஸ்காரம். இப்ப நம்ம பார்க்க போறது குரு பெயர்ச்சி 48 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. குறிப்பாக பேச போறது கும்பராசி. இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கரெக்ட்டா இருக்கிறது 5ஆம் இடத்துல மிதுன ராசியில புதனோட வீட்ல. புதனோட வீட்ல குரு பகவான் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் அதிபதி. 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்றாரு? ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் செய்றாரு? தீமைகள் செய்றாரு? நன்மைகள் எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்? தீமைகள்ருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும்? அப்படிங்கிறது கொஞ்சம் விலாவரியா பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக கும்பராசி பத்தி பேசுறேங்க. கும்பராசி அப்படின்னாவே பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கோயில் மேல இருக்கிற ஒரு கலசம் மாதிரி. கும்பத்தில் பிறந்தவன் எதற்குமே அஞ்ச மாட்டான். எதற்குமே தோல்வியும் கண்டு பயப்படவும் மாட்டான். எப்பவுமே ஒரு வெற்றி, முன்னேற்றம், அமைப்பு, அனுகிரகம் அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் கும்பராசிக்கு உண்டு. அவருக்கு அதிபதியே பார்த்துட்டீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான், 7 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, விரைச்சனி, சனி திசை, சனி புத்தி அனைத்துமே ஓரளவுக்கு மற்ற ராசிகள் பார்க்கும் பொழுது இந்த 2 மகர ராசி, கும்பராசிக்கு நன்றாக இருக்கும். அதே மாரி உங்களுக்கு 7 சனி ஒரு கடைசி சுற்றுக்கு வந்தாச்சு. அப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் அத புதனோட வீட்ல இருக்கும் பொழுது நம்ம நன்மை பண்ணுவாரா? அது பகையோட தான் இருக்கிறார். பண்ணுவாரா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக 3 விஷயம் தான் சொல்றேன் நான். அதிகமாலாம் சொல்லலைங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்கள வழி நடத்தின சில ஒரு கயவர்கள், கெட்டவங்க, மோசடி பேர்வழிகள், அவங்க எல்லாமே இப்ப அடையாளம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கடன் வாங்கி குடுக்குறேன். உங்கள பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். ஒரு இடத்துல ஜாயின் பண்றேன். இல்ல அப்படின்னா பெண்ணு பார்க்குறேன். இல்ல மாப்பிள்ளை பார்க்குறேன். இல்ல அப்படின்னா குழந்தைங்கள படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல ஒரு குடும்பம் விரிசலா இருக்குது அப்படின்னா 2 பேர் சேர்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மகிட்ட என்ன பலகீனம், நமக்கு ஒரு பிரச்சனையோ, அந்த பிரச்சனைய பார்த்துட்டீங்க அப்படின்னா, எரியிற வீட்ல புடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்ற அளவுக்கு, நம்பள பயன்படுத்தி நெறைய பேர் நமக்கு ஒரு ஆப்போசிட்டா இருந்திருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு, இவங்களால தான் ஒட்டுமொத்த பிரச்சனை. நாமளே பேசியிருந்தாலும், நாமளே முயற்சி பண்ணியிருந்தா, என்னைக்கோ நம்ம நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஒரு தெளிவு கும்பராசி நேயர்களுக்கு வந்தாச்சு. அந்த தெளிவு, அந்த முடிவு, அந்த யோகம் அனைத்துமே நமக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இக்கட்ல இருந்து, பெரிய ஒரு பிரச்சனைலருந்து நீங்க மீண்டு வந்தாச்சு. அப்படியாப்பட்ட யோகம் 5ஆம் இடத்துல குரு பகவான் நமக்கு நல்லது பண்றாரு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, குடும்பத்தில ஒரு ஆணும், பெண்ணும் வகையில ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாம போயிருக்கணும் இதுக்கு முன்னாடி. நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது நம்ம நெனச்சிருக்கலாம். 7 சனி அப்படின்னாவே இப்படிதான் இருக்கும். இந்த மாரி தான் சிக்கலா இருக்கும். என்ன பண்றது? போக போக சரியா போயிரும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிட்டு, இல்ல அப்படின்னா அவங்கள்ட்ட பேசல, அவங்கள சரி பண்ணல, இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தீர்வு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நெறைய பேருக்கு குடுத்துருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஒன்று கூடி, நமக்கோசரம் இல்லாட்டி கூட பிள்ளைகளுக்கோசரமாவது வாழோணும், ஜெயிக்கோணும், முன்னேறோணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நெனைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான யோகம் நம்ம காத்துட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பார்த்தல் கோடி புண்ணியம். அது கரெக்ட்டு தான். இல்லன்னு சொல்லல. ஆனா சில பார்த்தீங்கன்னா, ராசிக்காரர்களுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நல்லது பண்ணிருவாரு. சில அதாவது ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் பண்ணுவாரு. இப்ப நமக்கு ஒரு 40 நாள் இருக்குது அப்படின்னா, 40 நாளுக்குள்ள நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இழந்தது அடையலாம். பிரிஞ்சது சேரலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். இல்லத்தரசிகள் அப்படி சொல்லும்பொழுது இது நாள் வரைக்கும் வீட்டுக்காரர் நம்பி தான் இருக்கோம். இல்ல அப்பா, அம்மாவ நம்பி இருக்கோம். இல்ல அப்படின்னு பார்த்துட்டோம்னா, யாராவது ஒரு அவங்கள நம்பி தான் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நமக்குன்னு ஒரு வேலை விஷயமோ, இல்ல அப்படின்னா ஒரு தொழில் விஷயமோ, ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு முடிவு எடுக்கிறதோ, எதுக்கு நமக்கு சுதந்திரமே இல்ல. நம்ம யாராவது ஒரு கண்காணிப்பில இருக்கோம், ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த இல்லத்தரசிகள் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட நீங்க சுதந்திர பறவை மாரி ஆயிட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். இத்தனை நாள் கனவு, கற்பனை நம்ம நினைக்கிறது பூரா ஈடேறக்கூடிய ஒரு பொற்காலம் இது. சரிங்களா? அப்ப நாம எதற்கும் நீங்க அஞ்ச வேண்டாம். பயப்படவே வேண்டாம். தன்னம்பிக்கையோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படி சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நன்மைய கொடுக்கும். 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள நீங்க வச்சது விளங்கும், தொட்டது துலங்கும். எதிர்பார்க்க
எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்ப அடுத்தது வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல வந்து 6ஆம் இடம் மறைவுஸ்தானம் போயிறாரு. இப்ப நல்ல நேரத்த நம்ம கரெக்ட்டா வந்து பயன்படுத்திக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "காத்து இருக்கும்போது தூத்திக்கணும். அதே மாரி வந்து தண்ணி வராதுக்கு முன்னாடி ஒரு அணை கட்டிக்கோணும்" அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து பார்த்துட்டா, இப்ப ஒரு நல்ல ஒரு நேரம். அத சரியான முறையில பயன்படுத்திங்க இல்லத்தரசி. வெளிநாட்டில் வாழும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சார் இத்தன வருஷம் நான் போராடிட்டு தான் இருக்கேன். அதாவது சொல்ற வேலை வந்து அதை விட அதிகமா செய்றேன். எனக்கு வந்து 24 மணி நேரம் வேலை தான். ஓடிட்டே இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் நம்பிக்கையோட இருக்கிறேன். ஆனா வந்து அவங்க பாராட்டவும் மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாரி வந்து நமக்குன்னு சொல்லும்பொழுது ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. கிட்டத்தட்ட ஒரு மிஷின் மாரி தான் என்னோட வாழ்க்கை இருக்கு. அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி மட்டும் நீ நினைக்க வேண்டாம். உங்கள ஒரு கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட திறமை என்ன? டேலண்ட் என்ன? குடும்பம் இந்த எண்ணம் அதாவது அவரோட வேலை செய்ற அவங்களுக்கு வந்து எப்படி உழைக்கிறீங்க? எப்படி நியாயமா இருக்கீங்க? எப்படி வந்து நேர்மையா இருக்கிறீங்க? அப்படின்ற அளவுக்கு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அந்த கண்காணிப்பு கண்டிப்பா இந்த நேரத்தில நமக்கு வந்து ஒரு சாதகமா வருது. அந்த இடத்துல ஒரு முழுசா ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. முழுசா ஒரு ஆதரவு கிடைக்குது. இத்தன வருஷம் நம்ம பாடுபட்டதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பலன் இருக்கு. இதுவும் கண்டிப்பாக நடக்கும். நீங்க வந்து அதுக்குன்னு வந்து தொழிலும் வந்து நீங்க மாற தேவையில்ல. இல்ல சொந்த நாட்டுக்கு வர தேவையில்ல. அதேமாரி குழப்பம் அடைய தேவையில்ல. இத்தன நாள் அந்த முயற்சி அப்படி சொல்லும் பொழுது வந்து, இந்த 2026 அதாவது வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள ஏதாவது அடையாளம் இருக்கிற மாரி வீடோ, வாசலோ அதாவது சகோதரிக்கு கல்யாணமோ, நமக்கு கல்யாணமோ, வண்டியோ, வாகனமோ, இல்ல அப்படின்னா சொந்தமா பிசினஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்துக்கு உண்டு. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, கவர்மெண்ட் வேலை செய்றவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீதியில ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்றவங்களுக்கெல்லாம், இது ஒரு உகந்த நேரம். குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வந்து, நம்ம கிட்ட தான் சரண்டர் ஆவாங்க. நாம சொல்றத தான் கேட்பாங்க. நம்ம கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. நம்ம கிட்ட தான் அந்த வழிமுறை கேட்பாங்க. அந்த மாரி 4 பேரோட சப்போர்ட் நமக்கு கைகூடி வரும். அப்ப அந்த சப்போர்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு வகையில வந்து நிச்சயமா வந்து இத்தன நாள் நம்ப வெயிட் பண்ணதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்குது. சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கங்க. கும்பராசி நேயர்கள். அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா, மாணாக்கர்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து நிச்சயமா வந்து தேர்வுல ஒரு வெற்றி, ஒரு நல்ல மதிப்பெண், ஒரு பாராட்டு, ஒரு புகழ் இதெல்லாமே உங்களை தேடி வரும். அதில வந்து நம்பிக்கை விட வேண்டாம். நீங்க நினைச்ச படிப்பு படிக்கிறது, வெளிநாட்டில போய் படிக்கணும்னு நினைக்கிறது, அங்க அதாவது அந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஆகுறது, காலேஜ் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாவே உங்களுக்கு அமைஞ்சிரும். திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கும்பராசி நேயர்களுக்கு இத்தன நாள் வந்து தேடணும். அதேமாரி அங்க போனோம், இங்க போனோம், அத பண்ணோம், இத பண்ணோம். இன்னும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, வயசு 35 ஆயிருச்சு, 40 ஆயிருச்சு, 45 ஆயிருச்சு. இன்னும் வந்து தேடிட்டு தான் இருக்கிறோமே தவிர, இது நாள் வரைக்கும் வந்து அதுக்குண்டான ஒரு வாய்ப்பே நமக்கு வரல. தலைவலி தான் அதிகமாகுது. நாம இருக்கலாமா, ஓடலாமா, ஒளியலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பமாவே இருக்குது. நாம வந்து விருப்பப்பட்டு யாரும் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வீட்லயும் பொண்ணு இது பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தாலும் வந்து தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படி சொல்றாங்க. அப்படின்னு இந்த நிலைமை வந்து நெறைய பேருக்கு உண்டு. இந்த கும்பராசி நேயர்களுக்கு. எல்லாத்துக்கும் நம்ம நல்லவர் தான். சில பேர் நினைப்பாங்க, நம்ம வீட்ல பொண்ணு இல்லையே அவருக்கு குடுக்குறதுக்கு அப்படின்ட்டு. நம்பள வீட்ல மாப்பிள்ளை இல்லையே அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து உங்ககிட்ட வந்து எல்லாமே ஒழுக்கம், திறமை, நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாமே இருக்கும். நம்மகிட்ட ஒரு அழுக்கற்ற ஒரு நபர் நீங்க கும்பராசி நேயர்கள். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு காலம் அப்படி சொல்லும்பொழுது வந்து சுப செலவுகள் காத்துட்டு இருக்குது. அதுவுமே 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள. பெண் பார்த்தல் பெண் கிடைக்கும், மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை கிடைக்கும். ஒரு இடத்துல விருப்பப்படுறோம் அப்படின்னா, நம்மளோட வந்து காதல வந்து அவங்க ஏத்துக்கிற அளவுக்கு, அதேமாரி நீங்க பெண்ணா இருந்தா ஒரு மாப்பிள்ளை வந்து உங்களுக்கு ரெடி ஆகுற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. திடீர் கல்யாணம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுக்கு மேல வந்து நீங்க புரோக்கர தேட வேண்டாம், ஆன்லைன்ல போக வேண்டாம். அதேமாரி வந்து மேட்ரிமோனிலாம் வந்து எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். அதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தேடி வருது. அது நீங்க அலசி ஆராய்ஞ்சு பொருத்தங்கள் இருக்குதா? திசாபுத்திகள் நல்லா இருக்குதா? கூட்டு கூட்டு திசை இல்லாம இருக்குதா? அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாமே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணலாம். முக்கியமா வந்து கும்பராசி நேயர்களுக்கு வந்து இப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் தான். நீண்ட நாளாக குழந்தை இல்ல. ரொம்ப வருஷமாச்சுங்க. குழந்தை பாக்கியமே இல்ல. போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. பார்க்காத வைத்தியம் கிடையாது. கும்பிடாத சாமி கிடையாது. வேண்டுதல் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சிருக்கிறேன். நானும் விரதம் இருக்கிறேன். தவமா இருக்கிறேங்க. நம்ம வீட்ல ஒரு செல்வம் இல்லையே, மழலை செல்வம் இல்லையே அப்படின்ட்டு. இப்படியாப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அதுக்குண்டான வந்து ஹாஸ்பிட்டல் போனா கன்ஃபார்ம்ங்க. இல்ல அப்படின்னா விசேஷமா இருக்கீங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனசு வந்து அப்படியே வந்து ஒரு சந்தோஷம் பூரிப்படைகிற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள்
இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்துச்சுங்க. அருமையான ஒரு யோகம். குழந்தைகள் பத்தியில நீங்க ஒரு தாய் தகப்பனா இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் எதிர்காலத்துக்கு எப்பயும் சில திட்டங்கள் தீட்டுவீங்க. படிப்பு சம்மந்த ஏதாவது ஒரு விஷயமோ, மாசமானா ஒரு 10,000, 20,000 பேங்க்ல போடுறதோ, இல்ல அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை 2வது குழந்தை நமக்கு வந்து உருவாகணும். அது எல்லாமே கண்டிப்பா இந்த கும்பராசி நேயர்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் மூலியமாக, அதாவது நம்ம மூலியமா பிள்ளைகள் பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு வந்து பூர்த்தி அடையும். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதேமாரி வந்து 2வது திருமணம், 3வது திருமணம், 4வது திருமணம் நெறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எதுவுமே அமையல, அமைஞ்சாலும் வந்து நீடிக்கல அப்படி சொல்லும்பொழுது வந்து, இது கன்டின்யூ கொண்டுட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மனசு சந்தோஷம், நிம்மதி, அமைதி. இப்ப வந்து நம்ம இது ஜெயிச்ச மாரி, சாதிச்ச மாரி. இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு வந்து அப்படியே நம்ப ஒரு காத்துல மிதக்கிற மாரி தான் இருக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சொத்து, மண்ணு, மனை அதேமாரி வந்து பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். முன்னோர்கள் சம்பாரிச்ச சொத்து. அது நமக்கு சாதகமா வரும். அதேமாரி வந்து அந்த அந்த பாகப்பிரிவினை பருவம் பிரிக்கும்பொழுது ஒரு சங்கடங்கள், சலிப்புகள் இருந்தாலும், ஒண்ணு சேரி சந்தோஷமா பிரிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாமளும் சொத்து வாங்கலாம். அதேமாரி வந்து வீடு, வாசல் கட்டுற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்ல. மனசு சமாதானமாகும். இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கும்பராசி பற்றி பொதுவான தகவல்கள். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை இதை விட 100 மடங்கு சுபிட்சமாகவும், முன்னேற்றமாகவும், சந்தோஷமாக அமையும். இந்த காணொளியை முதலா பார்க்குறவங்க வந்துங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல்ன்ற பட்டன் நீங்க அமைத்துக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதேமாரி வந்து லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா கூட உடனுக்குடன் பதில் அளிக்கப்படும். ஷேர் பண்ணும்பொழுது வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏதோ ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படி சொல்லும்பொழுது இருந்தது அப்படின்னா, அந்த நேரத்தில ஜோதிடர் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே கால். நாளை வந்து ஆகும், ஆகாது, இன்னைக்கு நல்ல நாள் இருக்குது, மேல் நோக்கி நாள் வந்து சுப முகூர்த்த நாள் அப்படி சொல்லும்பொழுது வந்து, ஏ டூ ஜெட் அப்பயே நம்ம சொல்லிறலாம். அதனால வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பயன்படும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.